Good morning to all. In கும்பகோணம் மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 15 மற்றும் நவம்பர் 16க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நிமோனியா தினம் பார்க்க போகிறோம். உலக நிமோனியா தினம் நவம்பர் 12ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா எவ்ரி பிரெத் கவுண்ட்ஸ், ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் ட்ராக். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எவ்ரி பிரெத் கவுண்ட்ஸ், ஸ்டாப் நிமோனியா இன் த ட்ராக் அப்படிங்கிறது. ஸோ நவம்பர் 12ஆம் தேதி ஒரு வருடமும் நம்ம என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நிமோனியா டேவா நம்ம அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட், பொது சேவை ஒளிபரப்பு தினம் நவம்பர் 12ஆம் தேதி. ஸோ பொது சேவை ஒளிபரப்பு தினம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12ஆம் தேதி 2001ஆம் ஆண்டிலிருந்து இது அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ண இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. பொது சேவை ஒளிபரப்பு தினமாக நவம்பர் 12ஆம் தேதியை ஒரு வருடமும் 2001ஆம் ஆண்டிலிருந்து அனுசரித்து நம்ம கொண்டாடிட்டு வருகிறோம். நெக்ஸ்ட், உலக நீரிழிவு நோய் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. ஸோ நவம்பர் 14 நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களோட பிறந்த நாள்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அது சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் இன்னொரு முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நீரிழிவு நோய் தினம் அப்படின்னு பார்த்தாலும் நவம்பர் 14. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேரியர்ஸ், பிரிட்ஜிங் கேப்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். புத்தொழில் நிறுவனங்களில் சூழல் அமைப்பை அதிகரிக்கும் முன்னெடுப்புகள். இந்த முதல் முன்னெடுப்பு கிட்டத்தட்ட 2 வகையான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் முன்னெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் சமூக நீதி துணிகர முதலீட்டு ஆய்வகம் அப்படிங்கிறது முதல் முன்னெடுப்பு. இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சமூக நிறுவனங்கள் பல்வேறு பருவநிலை நடவடிக்கை முன்னெடுப்புகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட சாதியினர், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கான பிரத்யேக ஆலோசனை, திறன் பயிற்சி மற்றும் ஊக்கமளிப்பு திட்டங்கள் ஆகியவற்றுடன் முதலீட்டிற்கு முந்தைய மற்றும் முதலீட்டிற்கு பிந்தைய நிலைகளில் வழங்கும். இதுதான் இந்த பெரியார் சமூக நீதி துணிகர முதலீட்டு ஆய்வகம். 2 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு அந்த புத்தொழில் நிறுவனங்கள்ல. ஃபர்ஸ்ட் முன்னெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் சமூக நீதி துணிகர முதலீட்டு ஆய்வகம் அப்படிங்கிறது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலிடப்பட்ட ஜாதியினர் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரோட புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கான பிரத்யேகமான ஆலோசனை, அவர்களுக்கான திறன் பயிற்சி, அவங்களுக்கான ஊக்கமளிப்பு திட்டங்கள் ஆகியவற்றினை முதலீட்டிற்கு முந்தைய மற்றும் முதலீட்டிற்கு பிந்தைய நிலைகளில் வழங்கும் ஆலோசனைகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரியார் சமூக நீதி துணிகர முதலீட்டு ஆய்வகம்னு சொல்றோம். இரண்டாவது ஒன்று, மற்றொன்று என்ன நம்ம பார்த்தோம்னா தொழில் நயம் வடிவமைப்பு மையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு இது எது மூலமா உதவிகரமா இருக்குன்னு பார்த்தோம்னா இது இணையவழி வணிக தளங்களில் வெற்றிகரமாக இடம்பெற்றிருப்பதன் மூலம் மாநிலத்தில் நேரடி நுகர்வோர் சேவை D2C வழங்கும் புத்தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த இரண்டாவது திட்டம். முதல் திட்டம் பட்டியலினத்தர பழங்குடியினருக்கான திறன் பயிற்சி, ஊக்கமளிப்பு திட்டங்கள் முதலீட்டுக்கு முந்தைய பிந்தைய அப்படின்னு சொல்லிட்டு உதவிகரமா இருக்குது பெரியார் சமூக நிதி துணிகர முதலீட்டு ஆய்வகம். இரண்டாவது தொழில் நயம் வடிவமைப்பு மையம் அப்படிங்கிறது இது இணையவழி வணிக தளங்களில் வெற்றிகரமாக இடம்பெற்றிருப்பதன் மூலம் மாநிலத்தின் நேரடி நுகர்வோர் சேவை D2C வழங்கும் புத்தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இதுதான் இந்த 2 புத்தொழில் நிறுவனங்களோட சூழல் அமைப்பை அதிகரிக்கும் முன்னெடுப்புகள். நெக்ஸ்ட், மாணவர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள். ஸோ இந்த மாணவர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள்னு பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் நிர்வாகத்தை மேற்பார்வையிடவும் அதன் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்த வேண்டி சிறப்பு அதிகாரிகளை தமிழக அரசு நிர்வகிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உள்ள பள்ளிகளின் நிர்வாகத்தை மேற்பார்வையிடவும் அதன் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்த வேண்டி சிறப்பு அதிகாரிகளை தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க. ஸோ மாணவர் நலன் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது புகார்களை தீர்ப்பதற்காக SSAC அப்படிங்கிற குழுக்கள் மாதந்தோறும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையானது கட்டணமில்லா உதவின்னு சொல்லிட்டு 11417 அப்படி இல்லைன்னா 1098 அப்படின்னு சொல்லி பாட புத்தகங்களின் பின் அட்டைகளில் பதிப்பது என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முக்கிய முயற்சிகளில் ஒன்று. ஸோ மாணவர்கள் தங்களின் குறைகளை வெகு ரகசியமாக சமர்ப்பிக்கும் வகையில் மாணவர் மனசு என்று வெளியிடப்பட்ட சில புகார் பெட்டிகளை நிறுவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஸோ மாணவர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு வந்து பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறதுக்காக சிறப்பு அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. மாணவர் நலன் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது புகார்களை தீர்ப்பதற்காக SSAC அப்படிங்கிற குழுக்களை வந்து மாதந்தோறும் கூடுமாறு தமிழக அரசு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுன்னு சொல்லி 2 தொலைபேசி எண்களை வந்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. முதல் தொலைபேசி எண் 11417, இரண்டாவது தொலைபேசி எண் 1098 அப்படிங்கிறது. இது நம்மளோட பாட புத்தகங்களில் பின் அட்டையில் பதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாணவர்கள் வந்து தங்களோட குறைகளை ரகசியமாக சொல்லணும்னு சொல்லிட்டு மாணவர் மனசு அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிகளிலையும் ஒரு புகார் பெட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து பள்ளி கல்வித்துறையை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய MSME தொழில்துறை தொகுதி விழிப்புணர்வு திட்டம். ஸோ இந்த MSMEலேருந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துலையும் கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம அப்டேட்டாக நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களுக்கு MSME நிதி அணுகலை மேம்படுத்துவதற்காக ஒரு தேசிய திட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது தொழில்நுட்ப திறன் மற்றும் தர மேம்பாட்டு சந்தை அணுகல், மூலதனத்திற்கான அணுகல் போன்ற சில பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலம் MSME நிறுவனங்களின் நிலைப்புத்தன்மை மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து இதை மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக தொடங்கியிருக்காங்க? இது தொழில்நுட்பம் திறன் மற்றும் தர மேம்பாட்டு சந்தை அணுகல், மூலதனத்திற்கான அணுகல் போன்ற சில பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலம் MSME நிறுவனங்களின் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புதிய சைனோபாக்டீரியா மாற்றுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோங்கஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியாவோட மாற்றுரு. இதுக்கு பதிலாக இன்னொன்று தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாற்றுருன்னு சொல்லுவோம். இது புதிய சைனோபாக்டீரியா மாற்றுரு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக சோங்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சோங்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் சைனோபாக்டீரியாவின் தனித்துவமான வகையை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டின் உல்கானோ அருகே உள்ள எரிமலை கடல் துவாரங்களில் இந்த மாற்றுரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இந்த நீரில் அதிகமாக வளர்ச்சி அடைன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த நீரில் வந்து இந்த சோங்கஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக என்ன பண்ணுன்னா வளர்ச்சி அடையுது. இது எங்கே இருக்குன்னா இத்தாலி நாட்டின் உல்கானோ அருகே உள்ள எரிமலை கடல் துவாரங்களில் இந்த மாற்றுரு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சைனோபாக்டீரியா, இல்லைன்னா இதை சோங்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இயற்கையாகவே வந்து நீரில் மூழ்கும் திறனை வந்து கொண்டுள்ளது என்பதோடு இது கார்பன் படிப்புக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த சைனோபாக்டீரியா சோங்கஸ். தீ தாங்குதிறன் கொண்ட தாவரம். இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வடக்கு பகுதிகளில் புதிய வகையிலான தீ பற்றுதலுக்கான தாங்குதிறன் கொண்ட ஒரு தாவர இனத்தை வந்து அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியில். இது இனத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்லிப்டெரா பாலிஃபார்மா அப்படின்னு சொல்லி சயின்ஸ் நேம் இதுக்கு வச்சிருக்காங்க. இந்த இனமானது அதன் தீ எதிர்ப்பு திறன், வறண்ட சூழலுக்கு ஏற்ற தகவல் அமைப்பு கொண்ட தன்மை மற்றும் அதன் மிக தனித்துவமான இரட்டை பூத்தல் செயல்முறை ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்கவாக உள்ளது. ஸோ இந்த தீ தாங்குத்திறன் கொண்ட தாவரம் எங்கே இருக்குன்னா இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியில் காணப்படுகிறது. இந்த இனத்திற்கு என்ன பேருன்னா டிக்லிப்டெரா பாலி மார்பா. இதுதான் அந்த தாங்குத்திறன் கொண்ட தாவரம். இதோட இந்த இனத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டிக்லிப்டெரா பாலி மார்பா அப்படிங்கிறது. இது வந்து தீயை வந்து எதிர்க்கும் திறன் கொண்ட தாவரம். இது எந்த சூழலில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வறண்ட சூழல் வந்து ஏற்றவாறு அதை தன்னை தகவமைச்சுக்குது. இது எந்த செயல்முறை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை பூத்தல் அப்படிங்கிற செயல்முறையை கொண்டது. நெக்ஸ்ட் உலகளாவிய சிறந்த மதிப்புள்ள நகரங்களின் தரவரிசை 2024. முதல் 100 சிறந்த மதிப்புள்ள நகரங்கள் பட்டியலில் லண்டன் நகரம் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் துபாய் மிகவும் உயர்ந்த தர வரிசையினை பெற்ற நகரமாக உருவெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதல் 100 சிறந்த மதிப்புள்ள நகரங்களை ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருங்கிறதா நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ லண்டன் தொடர்ந்து 2வது முறையாக உலகளாவிய சிறந்த மதிப்புள்ள நகரங்கள் வரிசையில் லண்டன் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. முழங்கால் மறுவாழ்வு சிகிச்சை. ரூபாரின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், ஸோ இந்திய IIT அப்படிங்கிறது ரூபாரோட இந்திய IIT ஆனது தொடர்ச்சியான கடல் இயக்கம் சாரா
சிபிஎம் சிகிச்சையை மிகவும் நன்கு அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையாகவும் மாற்றுவதற்கான ஒரு புதுமையான தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. முழங்கால் மறுவாழ்வு சிகிச்சைக்காக என்று இந்த குழுவானது முற்றிலும் இயந்திர அடிப்படையிலான உடலியக்கம் சாராத வகையிலான ஒரு இயந்திரத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா இந்திய ஐஐடி. இது எது சாராத அப்படின்னா கடல் இயக்கம் சாரா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் மறுவாழ்வு சிகிச்சைக்காக என்று இந்த குழுவானது முற்றிலும் இயந்திர அடிப்படையிலான உடல் இயக்கம் சாராத வகையிலான ஒரு இயந்திரத்தை உருவாக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட், அகத்தியமலை மூங்கில்வால் ஊசி தட்டான். இந்த அகத்தியமலை மூங்கில்வால் ஊசி தட்டான் அப்படிங்கிறது எங்க காணப்படுதுன்னா திருவனந்தபுரத்துல மாவட்டத்தில் உள்ள மச்சா தீதி நின்னா விலையில் புதிய வகை ஊசி தட்டான் இனத்தினை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா திருவனந்தபுரத்துல மஞ்சாதி நின்னா விலையில் புதிய வகை ஊசி தட்டான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அகத்தியமலை மூங்கில்வால், மலையாளத்துல அகத்தியமலை மூலவளன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த இனத்தில் உள்ள மற்றொரு ஒரே இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலபார் மூங்கில்வால் ஊசி தட்டான். இதோட அறிவியல் பேரு மெலனோனுரா பிலினேட்டா என்பதோடு இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வயநாடு நிலப்பரப்பில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த அகத்தியமலை மூங்கில்வால் ஊசி தட்டான் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சாதி நின்னா விலையில் காணப்படுகிறது. இதுக்கு மலையாளத்துல என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியமலை மூலவளன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதே இனத்துல இன்னொரு வகை இனம் இருக்கு. அந்த இனத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலபார் மூங்கில்வால் ஊசி தட்டான்னு சொல்லுவாங்க. இதோட அறிவியல் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெலனோனுரா பிலினேட்டா அப்படிங்கிறது இதோட பேரு. இது எங்க காணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய வயநாடு நிலப்பரப்புல அதிகமா அந்த மலபார் மூங்கில்வால் ஊசி தட்டான் காணப்படுகிறது. பருவநிலை குறித்த அறிக்கை 2024. அஜர்பைஜானின் பாஹூ அப்படிங்கிற நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பருவநிலை மாநாடு COP16 போது உலக வானிலை அமைப்பு WMO 2024 ஆண்டு பருவநிலை நிலை குறித்து அறிக்கையானது வெளியிட்டிருக்காங்க. அப்போ 2024 ஆண்டானது இதுவரையில் பதிவான ஒரு வெப்பமான ஆண்டாக இருக்கும் என்பதால் இந்த அறிக்கை ஒரு சிவப்பு அபாய எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரையில் உலக சராசரி வெப்பநிலை என்பது தொழில்துறை காலத்திற்கு முந்தைய காலத்தில் பதிவான ஒரு அளவை விட 1.54 டிகிரி அதிகமாக இருப்பதாக இந்த பருவநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உலக வானிலை அமைப்பு WMO அப்படிங்கிறது. ஸோ திரும்பவும் பார்க்கலாம். அஜர்பைஜானோட பாஹூ அப்படிங்கிற நகர்ல ஐக்கிய நாடுகள் சபையின் பருவநிலை மாநாட்டு COP16 போது உலக வானிலை அமைப்பு WMO 2024 ஆண்டு பருவநிலையின் நிலை குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல 2024 ஆண்டு இதுவரையில் பதிவான ஒரு வெப்பமான ஆண்டாக இருக்கும் என்பதால் இந்த அறிக்கை ஒரு சிவப்பு அபாய எச்சரிக்கை ஆண்டாக வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரையில் உலக சராசரி வெப்பநிலை என்பது தொழில்துறை காலத்திற்கு முந்தைய காலத்தில் பதிவான ஒரு அளவை விட 1.54 டிகிரி அதிகமாக காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முடியுது. ஸோ இதோட PDF பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கு. இதுக்கான டெய்லி டெஸ்ட் டெய்லியும் காலையில் 10:30க்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு வரும். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.